அனைவருக்கும் வணக்கம். நான் சிவபெருமாள், விவசாயிகள் சங்க தலைவர். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு விஞ்ஞானம். நாட்டில் விஞ்ஞானம் வளர்ச்சி அடையுது. அதை நாம் முழுமையாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சோலார் சிஸ்டத்தில் இபி கரண்ட் தயார் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம சோலார் சிஸ்டம் போடலாம். மாதம் 2500 3000 வரைக்கும் கரண்ட் பணம் கட்டுறதா இருந்தால் நீங்கள் 1,10,000 1,20,000 வரைக்கும் செலவாகும். உங்கள் வீட்டில் அது மாடி வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் 1,10,000 1,20,000 செலவு பண்ணிங்கன்னா ஒரு சோலார் சிஸ்டம் போடலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு இந்த 2,500 கரண்ட் பணமோ 3,000 கரண்ட் பணமே வராது. அதுக்கு உண்டான கரண்ட் பணம் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். சரி, இந்த 1,10,000 1,20,000 முழுசாக நாமளே போடணுமா அப்படின்னா இல்லை. கவர்மெண்ட்ல அதுக்கு 70,000 சப்சிடி தராங்க. நீங்கள் அந்த சோலார் கம்பெனிக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு மற்ற விவரம் சொல்லுவாங்க. அவங்களே உங்கள் இடத்த பார்த்துட்டு அவங்க ஒரு எஸ்டிமேட் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 5,000 கரண்ட் பணம் வருதுன்னா அது கொஞ்சம் சேர்ந்து வரும். ஒரு 1,60,000 1,70,000 அது மாதிரி பண்ணணும். இது ஒன்றும் தப்பு இல்லை. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்லாம் உங்களுக்கு கரண்ட் பணமே வராது. 4,000 5,000 கரண்ட் பணம் கட்டுறது மிச்சம் போது நினைச்சு பாருங்களா. அதுக்காக ஒரு இன்வெஸ்ட் பண்றது தப்பு இல்லையே. அதனால எல்லாருமே வீட்டுக்கு சோலார் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாடி தோட்டம் அமைங்க. இயற்கை விவசாயம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.